காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அடுத்த சிப்காட் திட்ட அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். 4500 ஏக்கர் பரப்பளவில் உள்ள மிகப்பெரிய சிப்காட் ஆலையை தற்போது முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அஜய். விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது சென்னை அடுத்த இருக்கக்கூடிய ஒரகடம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சிப்காட்டினுடைய திட்ட அலுவலகத்துல பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உள்ளே வருகை தந்திருக்கிறார். அதிகாரிகள் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து உள்ளே வரவேற்றிருக்கிறார்கள். இந்த ஆய்வுல துறை சார்ந்த அமைச்சரான தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இன்னும் பல அமைச்சர்கள் இந்த ஆய்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆய்வை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2 பகுதிகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இப்பொழுது 3வதாக இருக்கக்கூடிய தொழில் பேட்டையினுடைய திட்ட அலுவலகத்தில் தற்போது பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த தொழில்பேட்டையை பொறுத்த வரைக்கும் உட்கட்டமைப்பு மற்றும் புதிய திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்து வேலைவாய்ப்பு நிலவரங்கள் குறித்தும் அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்ட பின் அந்த ஆலோசனையிலே ஈடுபட இருக்கிறார். இந்த காஞ்சிபுரம் இந்த சிப்காட்டை பொறுத்த வரைக்கும் சுமார் 4500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான தொழில்துறை வளர்ச்சியினுடைய மையமாகவும் கருதப்படுகிறது. தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய ஆட்டோமொபைல் மற்றும் வாகன உதிரிபாக மையமாகவும் இது விளங்கி வருகிறது. இந்த உலகளாவிய பெருநிறுவனங்கள் அதிநவீன தளவாட பூங்காக்கள் மற்றும் 350 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சிறப்பு மருத்துவ சாதனங்களும் இந்த சிப்காட் தொழில்பேட்டையிலே இங்கு வருகிறது. மாநிலத்தினுடைய புதிய தொழில் முதலீடுகளை ஊக்குவிக்கவும் தொழில் உட்கட்டமைப்பை பலப்படுத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த ஆய்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் வருகையொட்டி ஒரகடம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொழில்பேட்டை மண்டலம் முழுவதுமாக பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே முன்னே செயின்ட் கோபியின் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துல ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளோடு அங்க ஆலோசனையை முதலமைச்சர் மேற்கொண்டிருந்தார். அதற்கு பிறகு ஒரகடம் பகுதியில் இருக்கக்கூடிய அதே வழித்தடத்தில் இருக்கக்கூடிய நிசான் ஆட்டோமொபைல் உற்பத்தி ஆலையிலும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அங்கு அதிகாரிகளோடு கள நிலவரம் குறித்தும் கேட்டறிந்தார். தற்பொழுது 3வதாக இருக்கக்கூடிய சிப்காட் தொழில்பேட்டை திட்ட அலுவலகத்தில் தற்பொழுது பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வுல துறை சார்ந்த அதிகாரிகள் அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த திமுக ஆட்சியில முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் 2021 தொடங்கி 2026 வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பல்நாட்டு நிறுவனங்களோடு சுமார் 12.37 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு பல ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. இந்த 5 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் சுமார் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பையும் இந்த தொழில்துறை சார்பில் உருவாக்கி வேலை வாய்ப்புகளும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் நீட்சியாகத்தான் மேலும் என்னென்ன இந்த தொழில்துறையில மேலும் என்னென்ன வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம், தொழில்பேட்டையில உட்கட்டமைப்பு வசதிகளை எப்படி மேம்படுத்தலாம் உள்ளிட்டவற்றையும் அதிகாரிகளோடு ஆலோசனையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஈடுபடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஏற்கனவே முதலில் ஆய்வு மேற்கொண்டு பின்னர் நிசான் உற்பத்தி ஆலையில் ஆய்வு மேற்கொண்ட பின் தற்பொழுது சிப்காட் திட்ட அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த 3 ஆய்வுக்கு பின்னர் எதுவும் பெரிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது முதலில் இருக்கக்கூடிய செயின்ட் கோபியின் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துல முதலமைச்சர் சுமார் 40 நிமிடங்கள் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அதற்கு பிறகு நிசான் ஆட்டோமொபைல் உற்பத்தி ஆலையில சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அந்த ஆய்வு ஆனது மேற்கொண்டு பின்னர் அதிகாரிகளோடு பேசியிருந்தார். அதற்கு பிறகு 3வதாக இருக்கக்கூடிய சிப்காட் திட்ட அலுவலகத்திற்கு தற்பொழுது வருகை தந்து உள்ளே ஆய்வு மேற்கொண்டு பின் அதிகாரிகளோடு கள நிலவரங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள், மேலும் உள்ளே இருக்கக்கூடிய குழந்தை காப்பகம் உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளோடும் பேச இருக்கிறார். இதற்கு பிறகு தொழில்துறை சார்ந்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.